இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிகாஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து RUV 350 அப்படின்ற ஒரு தரமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, இதோட பில்ட் எப்படி இருக்கு, ஸோ என்ன கம்ப்ளீட் ரேஞ்ச் என்ன கொடுக்குறாங்க, வாரண்டி என்ன கொடுக்குறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தம் வெஞ்சர்ஸ். ஸோ இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒசூர் டு கிருஷ்ணகிரி பைபாஸில் வந்து பத்தலப்பள்ளி அப்படின்ற இடத்துல ரைட் சைடில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி மேலும் விவரங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக வந்து ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இயர் எண்ட் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஷோரூம் கால் பண்ணி வந்து கேட்கலாம். ஸோ இந்த பிகாஸ் அப்படின்ற பிராண்ட் வந்து முதல்ல யாருன்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா RR குளோபல் அப்படின்ற ஒரு மதர் கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ இவங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு வந்து OEM சப்ளையர்ஸாகவும் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு ரொம்பவே நல்ல ட்ரஸ்டடான பிராண்டுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நமக்கு இந்த RUV 350 வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸை பொறுத்து ஒரு கிளாசிக்கலான ஒரு லுக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்து இந்த ஸ்கூட்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நமக்கு லைட்ஸை பொறுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் ஆகட்டும், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா RUV 350ல் பிரேக் லைட் வந்து நமக்கு LEDஸில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா LEDஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RUV 350யோட பில்ட் குவாலிட்டி பற்றி வந்து பார்ப்போம். ஸோ பில்டர் வந்து பார்க்கையில நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெட்டல் பில்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். நமக்கு RUV 350ல் கொடுத்துருக்க பட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கலாக நமக்கு ஆக்டிவாவில் இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் வருது இல்லைங்களா, சேம் அதே பட்டன் செட்டப் தான். இண்டிகேட்டர், ஹாரன், ஹைபீம் அண்ட் லோபீம் கொடுத்துருக்காங்க. இதுவே ரைட் சைடை பொறுத்து நமக்கு ஒரு மோட்டரை வந்து டர்ன் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோடை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூயிஸ் கண்ட்ரோலும் ஆப்ஷன் வந்துடுது. ரிமைனிங் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து நேவிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெசசிட்டியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. TFT டிஸ்பிளே தான் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ரியல் டைம் ரேஞ்ச் என்ன இருக்குது, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ரிமைனிங் வந்து பேட்டரி ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது கூகுளோட நேவிகேஷன் அதை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு RUV 350ல் கொடுத்துருக்க டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ பிரேக்ஸை பொறுத்து நமக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஜெனரேட்டிவ் அப்படின்றது என்னன்னு தெரியலன்னா அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு வந்து பிரேக்கை வந்து யூஸ் பண்ணும்போது இன்ஜின் பவரை யூஸ் பண்ணி பேட்டரி வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஆகும். அதுதான் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து டயர்னு பார்க்கையில் 80 16 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்ப்போம். ஸோ ரியர் டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 80 16 வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ரியரில் ஒரு சின்ன டயர் வந்து பிக்கர் சைஸாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ரைடில் பார்ப்போம் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையுமே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு RUV 350ல் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் தான், சிங்கிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். ஸோ உங்களோட ரைடோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ஆர் சாஃப்ட் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஸ்கூட்டர்ஸ் சொன்னாலே பொதுவாக ப்ராக்டிகலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி பார்க்கல ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு 2 சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. USB சார்ஜருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேட்டரி பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிக்குவேட்டான ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. ஸோ பேட்டரியை பொறுத்து நமக்கு வந்து ரிமூவபிள் பேட்டரி தான். ஸோ நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு இதை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் வெயிட்டை பற்றி பார்ப்போம். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 785 mm. ஸோ இன்னைக்கு இருக்கிற அந்த நார்மல் ஸ்கூட்டர்ஸில் வர அதே சீட் ஹைட் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து 160 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்து 116 kgs வந்து இருக்குது. ஸோ ரைடில் வந்து பார்ப்போம் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படின்றது.
நமக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க பேட்டரியை பொறுத்து 2.3 to 3 கிலோவாட் வரைக்கும் இருக்கு. இது பேஸ்ட் ஆன் த வேரியன்ட் வந்து நமக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்க பேட்டரி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LFP பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LFP பேட்டரி பற்றி வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். LFP பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸோட அட்வான்ஸ்டான ஒரு பேட்டரி செட்டப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை டியூரபிலிட்டி வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 to 4000 லைஃப் சைக்கிள் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் டெஸ்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளான்ட் வந்து LFP பேட்டரிக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டெஸ்லா வண்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா LFP பேட்டரிக்கு வந்து சுவிட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LFP பேட்டரிஸ் வந்து ஒரு அட்வான்ஸ்டான பேட்டரி செட்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும் லித்தியம் அயனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெட்டரான பேட்டரி செட்டப்னு வந்து சொல்ல முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக லித்தியம் அயன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 to 2000 சைக்கிள் தான் வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் நீங்கள் பண்ணும்போது 2000 சைக்கிள்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 to 4000, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் 3500 லைஃப் சைக்கிள் வந்து இந்த பேட்டரியில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டாலுமே கிட்டத்தட்ட இந்த பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் வந்து ஆகும். ஸோ அதனால் இந்த பேட்டரி வந்து ரொம்பவே நல்ல பேட்டரி. நமக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்னாலே மெயினாக வந்து மோட்டார் அண்ட் பேட்டரி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வண்டியை பொறுத்து நமக்கு இன்வீல் டிரைவ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் செட்டப்போட அட்டாச் பண்ணி இந்த மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி வர மோட்டார் செட்டப்பில் வந்து. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து 3500 கிலோவாட் ஹவர் பீக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார். ஸோ இந்த டார்க் டெலிவரி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக ரைட்டில் வந்து பார்த்துருவோம். ஸோ RV350 வந்து நமக்கு 2 வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது. பேஸ்ட் ஆன் த வேரியன்ட் வந்து ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இக்கோ, ரைட் அண்ட் ஸ்போர்ட். ஸோ இக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 45 கிலோமீட்டர் போகும். ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகும். இதுவே ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடாக வந்து போகும். ஸோ ஸ்பீட்லையுமே வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 வரைக்கும் வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த RV350 சார்ஜ் பண்ணுறதுக்காக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 80 வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் சார்ஜ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது 4 hours 30 minutes வந்து ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து கேரி பண்ணுறதுக்காக ஒரு டெடிகேட்டடான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரை வந்து நம்ம கேரி பண்ணுறதுக்காக ஒரு டெடிகேட்டடான பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர். ஏன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளால் சார்ஜரை வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியில் வந்து பேலோடுன்னு வந்து பார்க்கையில் நமக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமும் 150 கிலோக்கு வந்து வெயிட் வந்து உங்களால் கேரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பேலோடு வந்து நியர்பை ஒரு 300 கிலோகிராம் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. நமக்கு RV350 வந்து பார்த்தீங்கன்னா லிம்ப் மோட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10% சார்ஜ் வந்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பேட்டரி கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் வந்து உங்களால் போக முடியும் லிம்ப் மோடில் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு லைஃப் சேவியர் ஃபியூச்சர் ஆஸ் ஏ பேட்டரி வெஹிக்கிளாக வந்து பார்க்கும்போது. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைசிங் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ப்ரைசிங் வந்து பார்க்கல நமக்கு 1,02,499 வந்து நமக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து வருது. ஸோ இப்போ வந்து இயர் எண்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேபிளான பேட்டரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியுமே ஒரு ரிலேபிளான மெட்டலில் பில்ட் பண்ண ஒரு வண்டி. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட வாரண்ட்டி பற்றி வந்து பார்ப்போம். ஸோ வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 years 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட வாரண்ட்டி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் இஷ்யூஸ் வராது. அப்படியே இருந்தாலும் ஏன்னா பேட்டரி வந்து IP67 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரும் வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ IP67 அப்படின்றது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 meter வாட்டர் டெப்த்தில் கூட 30 minutes இந்த மோட்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். பேட்டரி வந்து எந்த இஷ்யூஸுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அப்படியே வந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 years 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. மகளே, இன்றைக்கி நம்ம இந்த பாகாஸ் RUV350 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கீ ஆன் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து வண்டி போகாது. ஸோ இந்த ஸ்டார்டர் பட்டன் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அழுத்தி விட்டதுக்கப்புறமா போகும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மோட்ஸில் என்ன ஸ்பீடு போகுது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதில் வந்து அந்த மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு அந்த கியர் பாக்ஸுமே வந்து நமக்கு ஆக்டிவாக இந்த டியோலெலாம் கொடுக்குற மாதிரி ரியலில் வந்து ஒரு சின்ன கியர் பாக்ஸ் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இன்ஜினில் வந்து அந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேகினஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆர் பைக் ஓட்டும்போது ஒரு சின்ன ஒரு லேகினஸ் தெரியும். அந்த பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்குள்ளே இந்த ஹப் மோட்டராக இருந்தாலும் சரி இல்லை பெல்ட் ட்ரைவாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு லேகினஸ் வந்து ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து இன்ஸ்டண்ட்டாக புல் பண்ணுது அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கே சஸ்பென்ஷன் செக் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்குது. பட் இது வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் அப்படின்றதுனால உங்களால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன அப்ஹில் வருது, எப்படி ஏறுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அப்ஹில்லில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே ஏறுது. அதான் அந்த கியர் பாக்ஸ் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஒரு பவர் லேக் இஷ்யூமே இல்லை. நெக்ஸ்ட் இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்க்குற மாதிரி தான் பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி அதில் தான் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து இந்த லுக்ஸ் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த யமஹாவில் வந்து ஃபெசினோ வண்டி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இங்கே டிசைன் செட்டப் வந்து இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெட்ரோ ஸ்கூட்டர் டிசைன் டைப்பில் வந்து இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்குது ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம ஒரு சின்ன ஹைவேவும் எடுத்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மோடில் வந்து என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி க்ரூயிஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ மற்றபடி நீங்கள் இந்த சிட்டிஸ்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன சந்தை இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஜைலாக இருக்குது ஸ்கூட்டர் வந்து. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. டே டு டே லைஃப் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்கூட்டர். ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடில் வந்து இருக்குது, குஷனியாக இல்லை. மேபி நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ஃபோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த ரைட் மோடில் அப்படின்றது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த பெரிய வித்தியாசமும் தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்குது. மற்றபடி டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 45 வந்து போயிட்டுருக்கு. ஸோ 47, 48 வரைக்குமே ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுக்கும் நான் ஒரு தடவை ஹைவேயில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன் எந்த அளவுக்கு டாப் ஸ்பீடு போகுது அப்படின்றது. ஓகே, நம்ம இக்கோலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இக்கோவில் என்ன டாப் ஸ்பீடு போகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ ஈக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் த்ராட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 46, 47, 48. ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 to 48 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இக்கோ மோடில் வந்து போகும். ஸோ அடுத்த மோடை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன வந்து பைபாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போனதுமே நம்ம வந்து அடுத்த மோடை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் வந்து ஃப்ரீ ரோடாக இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் மோடுக்கு வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவரில் வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் உங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அது வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மற்றபடி டாப் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா வாவ், ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 வரையும் வந்து டாப் ஸ்பீடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரைட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரைட் மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் ஓட்டுறதாகட்டும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இக்கோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு மோடு தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெச் எல்லாம் கிடைக்கும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து கிளியராக ஃபீல் பண்ண ரீஜெனரேட்டிவ் வந்து நடக்கிறது. ஸோ ரீஜெனரேட்டிவ் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4-5 கிலோமீட்டர் வந்து பேக்கப் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் உங்களோட பிரேக்கோட யூசேஜை பொறுத்து. ஸோ அடுத்து வந்து ஹைவே ஏறினதுமே க்ரூஸ் கண்ட்ரோலும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் மோடான ஸ்போர்ட் மோடு வந்து செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ டார்க் தான் மக்களே சும்மா இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. நான் மிட்ரி ஓட்டியிருக்கேன், அதே மாதிரி வந்து ஹப் மோட்டார் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டார் பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த கியர் பக்கத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, டைரக்ட் ட்ரைவ், உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா டார்க்கியாக இருக்குது. லாஸ் இல்லை பவரில், எந்த இடத்துலையுமே வந்து பவர் லாஸ் இல்லை. டைரெக்டாக வந்து வீல்ஸை வந்து பவர் ஹிட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நாம் இந்த க்ரூஸ் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோடை வந்து செக் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்போர்ட் மோட் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறேன். ஸ்போர்ட் மோட் வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ ஸ்போர்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ராட்டலை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அப் டு வந்து அவங்க ஆஸ் யூஷுவல் நமக்கு கம்பெனி சைடில் என்ன சொன்னாங்களோ அதே தான் 75 சொன்னாங்க. பட் இது வந்து நமக்கு டவுன் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78 வரைக்குமே போகுது. ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, டயர்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரியரில் வந்து கான்ஃபிடென்ட் லேக் ஆகுறது வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. மேபி இதை வந்து ஒரு பெரிய டயர் சைஸாக கொடுத்துருந்தா வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா, அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் க்ரூயிஸை வந்து நான் லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அந்த 50 அப்படின்ற ரேஞ்சிலே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஐ திங்க் க்ரூஸ் கண்ட்ரோல் லாக் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை நான் லாக் பண்ணுறேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம ஜாலியாக வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்துகிட்டு கூட ஓட்ட முடியும். இது வந்து ஒரு ரிலாக்ஸான ஃபியூச்சர். நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு ஓட்டும்போது ஸோ இப்படியே வச்சுட்டு உங்களுக்கு எக்கனாமிக் ஸ்பீட்லேயும் ஓடும், ரேஞ்சும் வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து கூலாக வந்து ஓட்டிக்க முடியும். ஸோ ஒரு லாங் ரைடு எடுக்கும்போது வந்து ஆக்சிலேட்டர் பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ இதுதான் மக்களே நம்ம RUV 350க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடியுமே பல எஃபர்ட்ஸ் வந்து நம்ம அது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நான் நிறைய கண்டென்ட் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.